பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 15ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Joshua chapter 6 verse 17. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலர் கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு எரிகோ அந்த பட்டணத்தை அவங்க தாண்ட வேண்டியது அவசியமாக காணப்பட்டது. அப்போ யோசுவா என்ன செய்கிறார்? 2 வேவுக்காரர்களை இந்த எரிகோ பட்டணத்திற்குள்ளே அவர் அனுப்புகிறார். இந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய கோட்டை சுவர் அந்த பட்டணத்தை சுற்றிலும் காணப்பட்டது. அந்த கோட்டை சுவருக்கு மேலே வீடுகளை கட்டி வாசம் பண்ணாங்களாம். அப்போ அவ்வளோ பெரிய அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு கோட்டை சுவராய் அந்த எரிகோ கோட்டை காணப்பட்டது. அப்போ இந்த வேவுக்காரர்கள் உள்ளே போய் அந்த ஜனங்களை சும்மா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது அப்போது ராகாப் என்கிற ஒரு வேசி அவள் என்ன செய்கிறா? இந்த வேவுக்காரர்களை தன்னுடைய வீட்டில் அவர் ஒழித்து வைக்கிறாள். அப்போ அவள் சொல்கிறா, அவள் ஒழித்து வைத்ததுக்கு காரணத்தை அவள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் என்னென்னலாம் நீங்கள் செய்தீங்கன்றது இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபைனலாக இங்கே தான் வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு ஒரு பயம் எங்களை பிடித்திருக்கிறது. கட்டாயமாக நீங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் பிடிச்சிருவீங்கன்ற பயம் இவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவள் அந்த வேவுக்காரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறாள். அப்படின்னா அவங்க என்ன மீன் பண்ணுறா? நீங்கள் கட்டாயமாக இதை கேப்சர் பண்ண போகிறீங்க, என்னை நினச்சிக்கோங்க, நான் உங்களுக்கு செய்த தயவை நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் 2 பேரும், நீ ஒன்று பண்ணு, இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்கும்போது உன்னுடைய வீடு அழிக்கப்படாமல் இருக்கணும்னா ஒரு காரியத்தை நீ செய். ஏன்னா எங்களுக்கு நீ தயவு செய்தபடியால் நாங்களும் உனக்கு தயவு செய்ய நினைக்கிறோம். நீ ஒரு சிவப்பு நூலை இந்த கோட்டை சுவரில் இருக்கிற இந்த விண்டோவில் நீ கட்டி வை. அப்போ எங்களுக்கு தெரியும் இது ராகாபுடைய வீடுன்னு சொல்லி அதை மட்டும் நாங்கள் அழிக்க மாட்டோம், மற்றதெல்லாம் அழிந்து போகும் என்று அவர்கள் வாக்குறுதி வாங்கி கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் நீ பாதுகாக்கணும்னு நினைக்கிறியோ அந்த நேரத்தில் உன் வீட்டுக்குள்ளே அவங்கள கொண்டு நீ வச்சிரு. அப்போது அவங்க எல்லாரையும் நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு மட்டும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியாக அவள் அந்த வேவுக்காரரை அவள் மறைத்து அவர்களை அனுப்பி விடுகிறாள். எரிகோ ஜனங்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவள் சொல்கிறா, ஓ வந்தாங்க ஆனால் போயிட்டாங்க, இப்போ எனக்கு தெரியாது எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறாள். அந்த காரியத்தை தான் இங்கே பார்க்குறோம். இப்போது யோசுவா என்ன செய்கிறார்? இந்த எரிகோ கோட்டை எப்படி உடைந்தது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எப்படி ஜனங்கள் சுற்றி வந்தாங்க, எப்படி அது தரைமட்டமாக அது உடைந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ யோசுவா சொல்லுகிறாரு, இந்த எரிகோக்குள்ளே இருக்கிற எல்லா சாபத்தீடானது ஒன்றையும் தொற்றாதீங்க, எதையும் எடுக்காதீங்க, எல்லா ஜனங்களையும் அழித்து விட வேண்டும். ஆனால் ஒருவரை தவிர அந்த ராகாப் என்கிற அந்த வேசியோடைய வீடை மட்டும் நீங்கள் அழிச்சிடாதீங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பத்திரமா நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி யோசுவா அந்த இடத்துல சொல்லுகிறத தான் இன்றைக்கி நம்ம வசனமாக நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. யோசுவா பாருங்க, அந்த எரிகோ பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னால் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்னியால் சுட்டெரித்தார்கள்.
வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்பையும் செய்த பாத்திரங்கள் மாத்திரம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சேர்த்தார்கள். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அல்லேலூயா. ராகாபுடைய குடும்பம் பாதுகாத்ததுக்கு காரணம் என்ன? ராகாப் செய்த ஒரு நல்ல காரியம். தேவனுடைய ஜனத்தை அவள் பாதுகாத்தாள். கர்த்தருடைய பார்வையிலே கரெக்டான நன்மையானதை அவள் செய்தாள். கர்த்தருடைய சித்தத்தை அவள் செய்தபடியினால அவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இவ்வளோ அருமையான ஒரு சாட்சி இல்லை? அன்னைக்கு அந்த ஒரு ரெட் ரிப்பன் அவள் என்ன செய்கிறான், அந்த விண்டோவில் கட்டி வைக்கிறான். அது எதை குறிக்குது? நம்முடைய வீடுகளில் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இருக்கும்போது நம்முடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அன்னைக்கு நோவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாங்க, ஒரு பேழையை கட்ட சொன்னாங்க இல்லையா? ஆண்டவர் அவருக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. லென்த் இப்படி இருக்கணும், விட்த் இப்படி இருக்கணும், டெப்த் இப்படி இருக்கணும், இவ்வளோ டெக்ஸ் இருக்கணும், இந்த மரத்தால் தான் நீ பண்ணணும் அப்படின்னு நிறையா நியமங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த ரூல்ஸ் எல்லாம் நோவா அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அவருடைய குடும்பம், அந்த பேழைக்குள்ளே இருந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது அல்லவா? அன்றைக்கி அந்த தண்ணீர்னால் எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அதே போல் ராகாபுக்கு கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு ஆணை என்னது? நீ ஒரு சிகப்பு நூலை எடுத்து உன்னுடைய விண்டோவில் நீ கட்டி வை, ஜன்னலில் கட்டி வை, உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். உன் குடும்பத்தில் யாரெல்லாம் பாதுகாக்கப்படணுமோ அவங்களெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துரு. அவள் அதை செய்தா. அவளுக்கு பேழையை கட்டணும்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் அவளுக்கு ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க. அதை அவள் செய்தா. அவள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், பாதுகாக்கப்படுகிறோம். நீயும் உன் வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவை நம்ம இயேசுவை அறிந்து கொள்ளும்போது, விசுவாசிக்கும் போது நம்முடைய வீடு ரட்சிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஜனம் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்படியா இன்னைக்கு நாமும் கூட இயேசுவின் ரத்தத்தில் இருக்கும்போது நம்முடைய வீடு பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நம்முடைய சிப்ளிங்ஸ் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்போ ராகாப் அன்னைக்கு என்ன செய்திருப்பா யோசித்து பாருங்க. அவள் போய் அவங்க அம்மாவை, அப்பாவை, அவளுடைய தம்பி, அண்ணன், எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டையும் போய் சொல்லியிருப்பா, இது அழிக்கப்பட்டு போகிறது, இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, நீங்கள் எல்லாம் என் வீட்டுக்கு வந்துருங்க, என் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்மெல்லாம் பாதுகாக்கப்படுவோம். ஒருவேளை அவங்க அதை நம்பலைன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் எப்படியோ அவன் என்ன செய்தா, அந்த நற்செய்தியை, அந்த நல்ல செய்தியை அவளுடைய குடும்பத்தாருக்கு கொண்டு போய் அவங்களெல்லாம் பாதுகாப்பாக தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து வைத்தாள். அவள் பாதுகாக்கப்பட்டாள். பட்டணமே அழிந்தது பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் அவளை பாதுகாத்தார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி, உலகம் அழிக்கப்பட போகிறது, இயேசுவை அறிந்தாதான் நமக்கு மீட்பு, இயேசுவினிடத்துல இருந்தாதான் நமக்கு ரட்சிப்பு, பாதுகாப்பு என்று சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தை நம்ம குடும்பத்துல சொல்லி அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறோமா? கர்த்தர் நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கிறாரே, அதை நாம் செய்கிறோமா? பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? கணவனை ரட்சிப்புல நடத்துறதுக்கு நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? சரி போட்டும் அப்படின்னு விட்டுடுறோமா? இல்லை பிரியமானவர்களே. அழிவுக்கு நீங்கி ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறதே. அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமா, உபவாசிக்கிறோமா, நம்ம என்ன பிரயாசப்படுகிறோம்? அது நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அன்றைக்கி ராகாபை குறித்து பார்க்கிறோம். அவள் ஒரு வேசி இல்லை? அவளுக்கு அந்த சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டுமே இருந்திருக்காது. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய கண்களிலே அவளுக்கு கிருபை கிடைத்தது. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகாப் கடைசியில் நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக படித்து பார்த்தீங்கன்னா, அந்த வேவுக்காரரில் ஒருத்தர் அவள் திருமணம் பண்ணுகிறாள். சல்மோன் அப்படின்ற ஒரு மனிதனை தான் அவள் திருமணம் பண்ணுறா. அவங்க 2 பேருக்கு பிறந்த பிள்ளை யார் தெரியுமா? போவாஸ் இல்லையா? நேற்று தான் நம்ம ரூத்தை குறித்து தியானித்தோம். இந்த போவாசனுடைய தாய் தான் இந்த ராகாப். எவ்வளோ அருமையாக கர்த்தர் நடத்துகிறாரு பாருங்களேன். அப்போ இந்த ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீ. அவங்க ஒரு கேனனைட் விமன். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஃபாரினர் தான் கேனனைட்ல.
ஆனா அவங்க கர்த்தரை அறிந்தபடினால அவங்க அந்த குடும்பத்துல வர்றாங்க. போவாஸ் பிறக்கிறார். அப்போ போவாஸுக்கு வந்து ஒரு இஸ்ரவேல் யூத மார்க்கத்தை சாராத ஒரு தாய் இருந்தபடினால அவருக்கு வந்து ஈஸியா என்ன செய்ய முடிஞ்சது, ரூத்தின் மேல அவரால் ஈஸியா அவர்களை அன்பு செய்ய முடிஞ்சது. அவ வந்து ஒரு யூத மார்க்கத்தை சார்ந்தவள் அல்ல என்று புறக்கணிக்காம அவன் நற்கிரியை பார்த்து போவாஸ் அவளை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ எவ்வளோ அருமையாக கர்த்தர் நடத்துறாரு பார்த்தீங்களா? எவ்வளோ அவ வந்து இந்த ராகாப் வந்து தாவீதுக்கு அவர் வந்து ஒரு கிரேட் கிராண்ட் மதராக மாறுகிறா. அவளுடைய வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறத நம்ம பார்க்குறோம். உலகம் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய கண்களில் அவள் எவ்வளோ மேன்மையாய் கருதப்பட்டாள். அவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவள் வம்சத்தில் ராஜாக்களும் மேசியாவுமே கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், ஒரு சின்ன தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். அவள் நிமித்தம் அவள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு நாம் செய்கிற ஒரு நற்கிரியை, நாம் செய்கிற ஒரு தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க நினைக்கிறோம். அந்த வேவுக்காரில் மறைச்சு வச்சது எவ்வளோ தெரியுமா? அவள் ரிஸ்க் பண்ணி அதை செய்திருப்பா. யோசித்து பாருங்க. அவளுடைய ஜனங்களுக்கு என்ன வேணா அவளை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் வந்து ரிஸ்க் எடுத்து கர்த்தருடைய ஜனத்திற்கு ஒரு நன்மை செய்தால் கர்த்தர் அதை கனமாய் பார்த்தார். அல்லேலூயா. நம்ம கூட இன்னைக்கு எத்தனையோ மிஷனரி தன்னுடைய லைஃப்பை ரிஸ்க் பண்ணி எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். இன்னைக்கு ராகாபினுடைய இந்த ஸ்டோரியில் எத்தனை காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாபெனும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடே வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல என்ன வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?